நம்மளே போய் எல்லாம் பொருள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்களே போய் வாங்குவோம். நாங்களே வாங்கி நாங்களே எடுத்து எல்லாம் கை மசாலா தான். குமரி முதல் கிளவி வரை வாங்கும் முறை பிரியாணி. கடை பேர் வந்து என்னதுங்க? மெயின் ரோட்டில் பிரியாணியா? குறுக்கு சந்தில் பிரியாணி இல்லை, எம் மட்டும்தான் பார்த்தேன். அப்புறம் எம்ஐ போட்டிருந்தா சரி, நான் அப்படிதான் இருக்கும். மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் பிரியாணி. நான் 8 வயசுலேருந்து ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கேன். சொந்த ஊர் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி தான் நம்மளுக்கு. அரும்பாக்கத்துல மதினா ஆம்பூர் பிரியாணி அப்படின்ற ஒரு பிரியாணி கடை தான் அப்படின்னா பிரியாணி கடைன்னு ஒன்னே பாருங்க. ஆல்ரெடி வந்து நான் 1 hour ஆகுது, அப்பயே ஒரு பிரியாணி குண்டா காலி. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பிரியாணி குண்டா ஏற்றிட்டு இருக்கிறாங்க மக்களே. அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்குன்னு இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பைத்தியம் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கிறோம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குது. ஆனால் சுட வந்து சிக்கன் பகோடாவும் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கூட சைடிஷாக வந்து சிக்கன் பகோடாவும் சாப்பிடலாம். முதல்ல பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிரியாணியை பற்றி எதாவது சொல்லலாம். அது ஃப்ரெண்ட்ஸு படத்தில் விஜய்க்கு ஜோடி தேவயானி. நாங்கள் இப்போ சாப்பிட்டு வந்துக்கிறது பிரியாணி. உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. பிரியாணி பற்றி எதாவது சொல்லுனீங்க. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். இன்னொன்று கூட இருக்குதுங்க. சண்டே 11 மணிக்கு பிரியாணி இருந்தா வந்து சாப்பிடு பிரியாணி. பேயில போமா. பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் ரொம்ப அதிகமாக போடுவாங்க, மீடியமாக போடுவாங்க. அந்த கல்யாண பிரியாணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நானும் அவர் சொன்ன பேர் தான் கத்திரிக்காய் வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிடுவது வேறு லெவலில் இருக்குது. அதுதான் அந்த நாய்க்கு வாயில். அதுதாங்க அடுத்த ரவுண்டு போனோன்ட்டு போயிடுது. செகண்ட் ரவுண்டு போயிட்டு வர அதுக்குள்ளே அவர் பேசிட்டு இருப்பாரு. வெறும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சட்டிலாக இருக்குது. நீங்கள் அந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி நல்ல சுட சுட பிடிக்கவே முடியல பாருங்க. அக்னி சட்டி கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கு. புகை தான் வரல. ஆமாம், புகை தான் வரல. ஆல்ரெடி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கொண்டு அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாதி வீடியோ தான் இருக்கோம். அதுக்குள்ளே 2வது பிரியாணி இறக்கிட்டாங்க. இப்போ 3வது பிரியாணி ஓடிட்டு இருக்குது. இப்போவும் கூட்டமாக இருக்குது பாருங்க பைகளில். அதாவது குமரி முதல் கிளவி வரை வாங்கும் முறை பிரியாணி இங்கே தான் பார்த்துருக்கோம். காலையிலேருந்து நாங்களும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். வந்துட்டு இருக்கோம். இங்கே தான் சாப்பிடுவோம். கடை பேர் வந்து என்னதுங்க? மெயின் ரோட்டில் பிரியாணியா? குறுக்கு சந்தில் பிரியாணி. மதினா அதுதாங்க. அந்த எம்மு மட்டும் தான் பார்த்தேன்னா அதுதான் நான் மைண்டில் இல்லை, எம்மு மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் எம்ஐ போட்டிருந்தா சரி, நான் அப்படிதான் இருக்கும். மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் பிரியாணி. மதினா ஆம்பூர் பிரியாணி சென்டர். ஆனால் உண்மையிலே சென்டராக தாங்க இருக்கு. 3-4 ரோடு பிரியுது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுத்தா? சென்டர் கிடையாது, ஓரமா. இல்லை அங்கே திரும்பும் போதெல்லாம் அது சென்டர் தான் பாருங்க. நாங்கள் பேசும்போது கூட எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. சென்டர் தான் இது. சென்டரில் இருக்குது, அப்புறம் எக்மோரில் இருக்குது, பீச் இருக்குது. சொல்லு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது. அதான் வந்து நிறைய பிரியாணி கடை வந்து மெயின் ரோட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பிரியாணி கடை வந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குதுங்க. 4 ரோடு கார்னரில் இருக்குது. செம்மையாக ஓடுதுங்க. கரெக்டாக ஒரு 11:30 ஆரம்பிக்கிறாங்க. 1:30 முடிஞ்சிருக்கு. மெயினான விஷயம், என்னோட தோஸ்துக்கு பிடிச்ச விஷயம் வெங்காயம். இன்னைக்கு அவர் வரல. என்னன்னா அவர் ஜுரத்தில் படுத்துட்டு இருக்கிறார். போன வீடியோவில் வந்து என்ன கலாச்சாரு, இந்த வீடியோவில் அவர் நட்டுக்கினார். சிக்கன் பகோடா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட சூடாக வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. ஆனால் கரெக்டாக தான் கையில் பிடிக்க முடியல. உட்காந்து சாப்பிட்றது உள்ள இருக்குது. ஆனால் யாருமே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் பார்சல் தான் வாங்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணின்னு கேட்டு வாங்காமல் அந்த குஸ்காவை வாங்கிட்டு சைடில் வந்து அந்த சிக்கன் பகோடா வாங்கி வச்சு பார்சல் தான் போயிட்டு இருக்குது. ஒரு 5-10 அந்த மாதிரி தான் பார்சல் போகுது. கண்டி
ஒன்று ரெண்டுலாம் போக மாட்டேங்குங்க. அதாவது இங்கே இருக்க ஒய்ஃபுங்களாம் ஒரு 11 மணிக்கெல்லாம் புருஷக்காரனை பலார்னு வச்சு மஞ்சள் பையை குத்து அமைச்சிருவான் போல. இந்த பிரியாணி கிடைக்கணும் ஃபுல்லாக அவனுக்கு தான் நிற்கிறாங்க மஞ்சள் பையை வச்சு நீ பிரியாணி வாங்குறது. எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா, என் முன்னாடி வரேன் சனிக்கிழமை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டு போமான்றாரு. அடுத்தது ஒரு பண்ணுற வேலையை போயிட்டு ஆஃப் த கேமரா போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? போயிட்ட உடனே நான் வந்து இப்போ நாங்கள் சண்டே வீடியோ பண்ணல, அதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்படி அது வேற வாயில பேசிட்டு இது வெறும் வாயு, அது வேற வாயில பேசிட்டு இருக்கோம். வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வரும்போது மழை வந்துச்சு. இவ்வளோ மழையிலேயே வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் சாப்பாட்டுலேயே உழுது தண்ணி, கேமராலேயே உழுது தண்ணி. இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்காக நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டு. ஆமாம், அதனால் நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் போட்டுருங்க. கடை பேர் மதினா ஆம்பூர் பிரியாணி சென்டர். இது கண்ணதா சென்டரோட இருக்குது. அரும்பக்கம் எம்எம்டினா எல்லாருக்கும் தெரியுங்க. பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி கடையில் போடுவோம். மட்டன் பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி, மற்ற ஆர்டர் கேட்ரிங் அதெல்லாம் செய்கிறோம். நாங்கள் கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் கரெக்டாக செய்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்களே போய் வாங்குவோம். நாங்களே வாங்கி நாங்களே எடுத்துன்னு எல்லாம் கை மசாலா தான். இந்த ரெடிமேட் மசாலாலாம் எதுவும் சேர்க்கணும். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வராங்க. நான் 8 வயசுலேருந்து ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கேன். முதல்ல டீ கடை இருந்தது, அப்புறம் டிஃபன் கடை போட்டாங்க. அப்பா போட்டிருந்தாரு, போட்டோம். இது வந்து ஆம்பூர், சொந்த ஊர் ஆம்பூர். அதனால் வந்து அங்கே வந்து இந்த கடை போட்டதுலேருந்து ஆமாம் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி தான் நம்மளுக்கு. வேலை தெரியாதவங்களே வந்து பேரை வச்சுட்டு வியாபாரம் பண்ணி போகிறாங்க. நம்ம தெரிஞ்சு எதுக்கு செய்யாமல் இருக்கணும் அப்படின்ட்டு செஞ்சு வச்சாங்க. நீ ஆஃப் பிரியாணி 130 ரூபா, ஹோட்டல் பிரியாணி வந்து 90 ரூபாய்க்கு கிடைக்கும். குஷ்கா 50 ரூபா 80 ரூபாய்க்கு கிடைக்கும். சிக்கன் கூட 100 வந்து 50 ரூபா. சிக்கன் அதாவது பிரியாணி கூட சிக்கன் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். பிரியாணி மட்டும் தான் ஆரம்பித்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் சிக்கன் போட ஆரம்பிச்சேன். டைமிங் காலைல 11லேருந்து ஒரு 2 வரையிலும் இருக்கும். மதியம் சாயங்காலம் வந்து 6லேருந்து 9 வரையிலும் இருக்கும் பிரியாணி.